மன அழுத்தம் ஏன் வருகிறது? மன அழுத்தம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைகள் எவ்வளவோ வச்சுருப்போம். கணக்கே இருக்காது. ஏன்னா, ஆசைகள்ன்றது மனசில் நம்ம அப்படியே மிதக்கிற மாதிரி நினைப்போம். ஆசைகள் முத்தி கிடைக்கல அப்படின்னும்போது நமக்கு ஏற்படக்கூடியது தான் இந்த மன அழுத்தம். நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணணும்? எதுக்கும் ஆசை அகற்றி வைக்கணும். ஆசை அகற்றி வச்சிங்கன்னா வாழ்க்கையில் மன அழுத்தம், இந்த ப்ரெஷரு எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்பன் சிவபெருமானை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தானாக வந்துடும், பக்குவம் வந்துடும். அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க, அதிகமாக கோவப்பட மாட்டீங்க. அனைத்துமே அப்பன் அருளோடு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த அவரை பற்றி துதி பாடும்போது உங்கள் உள்ளமும் சுத்தமாக இருக்கும். கண்ணாடி போல் அந்த அளவிற்கு தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏங்க நம்ம உடம்புல நோய் வரப்போகுது, மன அழுத்தம் வரப்போகுது, இரத்த கொதிப்பு வரப்போகுது, எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நம்ம உடம்பை தாண்டி நமக்கு வேறு என்ன வேணும்? உடம்புல நோய் அதிகமாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? எது இருந்து என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு தேவையானது நம்ம உடலை தூய்மையாக வச்சுக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழணும், மற்றவங்களுக்கு உதவணும், நம்ம வாழ்க்கையும் பார்த்துக்கணும். அதுபோல் அப்பன் சிவனையும் நம்ம விடக்கூடாது. தொடர்ந்து அவரை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். மனம் உருக உருக ஒரு நாள் தவிர்த்து கூட விடக்கூடாது. நம்ம சாப்பாடை ஒரு நாள் தவிர்த்துட முடியுமா? முடியாதுல்ல. 3 வேளையில் ஒரு வேளையாக சாப்பிட்ருவோம்ல. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் உயிர் பசிக்கு அப்போ ஈசன்தான் வேணும், மற்றது எதுவுமே அதுக்கு தேவைப்படாது. அதை நம்ம நினைவில் கொண்டு ஐயனை தினமும் நினைத்து வழிபட்டு மனம் உருக தவம் இருக்க வேண்டும். இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அப்புறம் ஏன் மன அழுத்தம் வரப்போகுது? இதெல்லாம் தேடல் சிவன் மீது இருக்கணும். தேடல் தேடிக்கிட்டே இருக்கணும் சிவனை. என்னைக்காவது நம்ம பிடிச்சிடணும்னு ஒரு மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் ஏன் வருது? சிவனை தேடும் போது உங்களுக்கு மன அழுத்தமே வராது. நீங்கள் சிவனாகவே மாறிடுவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிவனை நீங்களாகவே ஆயிடுவீங்க. ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டவங்க தான் மற்ற கடவுள்கள். மறந்துடக்கூடாது.